பிரதான வீதியிலிருந்து இந்த வீட்டுக்கு போகிற பாதையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பிரதான வீதியிலிருந்து இந்த பாதையில் தான் இந்த வீடு அமைந்திருக்குது. பிரதான வீதியிலிருந்து நேர பார்க்கும் பொழுது இந்த வீடு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீட்டுக்கான பாதை முகப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரதான வீதியாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று பார்த்தா யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் தான் இருக்குது. சங்கானை சண்டலிப்பாய் சந்தையிலிருந்து சங்கானைக்கு போகிற பிரதான வீதியில் கூடத்து மனோன்மணி அம்மன் ஆலயம் அப்படி என்று சொல்லி ஒரு அம்மன் கோவில் இருக்குது. கூடத்து மனோன்மணி அம்மன் அப்படி என்று சொல்லி அந்த அம்மன் கோவிலுக்கு பின்பக்கம் தான் இந்த வீடு இருக்குது. அந்த அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு வீதி போகுது. அந்த வீதியில் பின்பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது. மொத்தமாக 3 பரப்பு காணிக்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. இந்த வீடு பற்றிய பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டினுடைய 4 பகுதிகளுமே சுற்றுமதிலால் சூழப்பட்ட ஒரு வீடாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வடக்கு பார்த்து, அதாவது வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதியில், இந்த 3 பரப்பு காணிக்கு இருக்கிற இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதியில் நிறைய பயன்தர மரங்களை நட்டிருக்கிறாங்க. வாழை மரம், அதே போல் தென்னை மரம், மாமரம், கமுக மரம் அப்படி என்று சொல்லி காய்த்து கொண்டிருக்கிற நிலையில், இப்போ பயன் தந்து கொண்டிருக்கிற நிலையில் நிறைய பயன்தர மரங்கள் இந்த வீட்டை சூழவுள்ள காணியில் நிற்கிது. அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு நீர்ப்பாசன வசதி இருக்குது. தண்ணி குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு தான் உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்கு கிச்சன் உள்ளுக்கு இருக்குது. அதே போல் வெளியில் சைடில் செப்பரேட் கிச்சன் ஒன்று கட்டப்பட்டிருக்குது. அதே போல் வீட்டின் மேலதிக பொருட்களை வைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஸ்டோர் ரூம், வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு சிறிய ஸ்டோர் ரூம் கட்டி வச்சுருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற மேலதிக தேவையற்ற பொருட்களை நீங்கள் வைக்கிறதுக்கு இந்த அறையை பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய வெளிப்புறத்தில் இருக்கிற பயன்தரும் மரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டினுடைய உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மொத்தமாக 3 அறைகள் இருக்குது. ஹோல் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு கட்டப்பட்டிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்துட்டு யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை வாங்குறேன்டா யாரை தொடர்பு கொள்ள வேணும், அதாவது உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு மொத்தமாக 3 பரப்பு காணிக்கும் வீதியோரமாக இருக்கிற இந்த வீட்டுக்கும் 4 கோடி சொல்கிறாங்க. வீட்டோட சேர்த்து யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் விலை விவரங்களை கதைச்சி நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீடியோவில் கீழே விழுந்து கொண்டிருக்குது இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லி 2 இலக்கம் மேலே இருக்கிற இலங்கை இலக்கத்தோடையோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தோடையோ தொடர்பு கொண்டு இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும், பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் கோலூடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட காணிகள் வீடுகளை விற்க போகிறீங்க, விளம்பரப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் இந்த தளத்தினூடாக வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். நீங்களோ இல்லை சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள். அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடு காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் சங்கானை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.